நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு அமளியில் முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர். மக்களின் வரிப்பணத்தை வீணடித்தது யார்? அம்பேத்கரை வைத்து ஒரு மாபெரும் சர்ச்சை. எதிர்க்கட்சி தலைவரின் மீது பல்வேறு செக்ஷனில் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு. அம்பேத்கர் பற்றி அமித்ஷாவுடைய கருத்துகளுக்காக ஏற்பட்ட இந்த மாறுபட்ட சூழ்நிலையில் மக்களின் வரிப்பணம் வீணாகுதா? நிறைய பேச வேண்டியிருக்கு. அமளியில் முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயா பிரியன் அவர்கள் எங்களோடு கலந்துகிறார். ஐயா வாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக இதாயத்துல்லா அவர்களை நான் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா மற்றும் அறிவுசார் தளத்திலிருந்து துக்ளக் வாசகர் குழு மரியாதைக்குரிய திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன். ஐயா வாங்க. முதல்ல நம்முடைய பிரியன் சார், ஒரு பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிடும். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த குழப்பம் நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில். ஆமாம். இது என்ன முடிவு வரப்போகிறது? எல்லா பிரச்சனைகளிலும் இவர்கள் கடுமையாக மோதுகிறார்கள். ஆனால் மக்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றால், இந்த மாதிரி போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது? அமித்ஷாவுடைய இந்த வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது? இல்லை, ஒரு பார்லிமெண்ட்டில் நடக்கிறதுன்னா அது நடத்துறதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அமைதியாக நடத்துறதுக்கு அந்த அலுவல்களை செய்கிறதுக்கான அந்த பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட் பிஸ்னஸை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு ரைட் இருக்குது. அதை சுஷ்மா ஸ்வராஜும் இவரும் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை முடக்கிறது ஜனநாயகத்தில் ஒரு பகுதி. ஆமாம் அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அதனால் பாராளுமன்ற எதிர்கட்சிகள் முடக்கிறதுன்னு ஆச்சரியம் இல்லை. அதுக்கு எப்படி தீர்வு காணுறது அப்படின்றது தான் ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய இந்த தீர்வு. இந்த பிரச்சனையில் சார் நீங்கள் மூலப்புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்து சொல்கிறேன். என்ன காரணம், ஏன் இல்லை இந்த செஷனை பொறுத்த மட்டும் அதானி விஷயம் ஆரம்பமாச்சு. இந்த செஷனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு செஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு அவங்க டிஸ்கஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதனால் இவங்க வெளியில் போனால் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அவையை நடத்திட்டு எல்லா பில்ஸையும் பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் இல்லாமல் எவ்ரிதிங் போயிட்டுருக்கு. இது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு. அமித்ஷா பாஷையில் சொன்னால் ஒரு ஃபேஷனாக மாறிட்டுருக்கு. இது ஒரு ஃபேஷனாக மாறிட்டுருக்கு ஆளுங்கட்சிக்கு. அமித்ஷா பாஷையிலன்னா அவர் இப்போ பேஷனாக போச்சு. எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனை பகவானே 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 சொர்க்கம் கிடைக்கும். அதனால் அதானியை பற்றி ஒரு இது கேட்டாங்க. யூஎஸ் கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவருடைய பங்கு மார்க்கெட்லாம் இங்கே சரியுது, அதில் பொதுமக்கள் பணம்லாம் இருக்குது, எல்ஐசிலாம் கடன் கொடுத்துருக்கான், பேங்க்லாம் கடன் கொடுத்துருக்கான், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது. அதானி அதை வாங்கி வச்சு உட்காந்துருக்கான், அவனுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. அதை பார்லிமெண்ட்டில் விவாதிக்க மாட்டேன்றாங்க. அதானியோட பேரே அவை குறிப்பில் இருக்கவே கூடாதுன்றாங்க. ஆனால் அவையில் இல்லாத பல பேரெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதானி பேரை மட்டும் அவையில் மென்ஷன் பண்ணக்கூடாது. பாஜக மற்ற எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி யாரும் கண்டுக்கூடாது. அதுதான் அவங்களுடைய பார்வை. ஸோ அது மாதிரி இருந்தபோது அதானியை பற்றி டிஸ்கஷன் இவங்க வழக்கப்படி வைக்கலை சார். அப்புறம் சரி, கான்ஸ்டியூஷன் 75 வருஷம் ஆச்சுன்னு அந்த டிஸ்கஷனை காங்கிரஸ் கேட்டது பேரை தான் ஒத்துனாங்க 2 நாளைக்கு. அதுலேயும் இவங்க கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாஜகவுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. கான்ஸ்டியூஷன் வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, சாவர்கர் என்ன சொன்னார்னா, மனுஸ்மிருதி தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு சொன்னவர் தான் சாவர்கர். அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மேலே பெரிய நம்பிக்கைலாம் பாஜகவுக்கு கிடையாது. அதனால் அதனால் இந்த டிஸ்கஷன் போன போது பெரும்பாலும் எதிர்கட்சிகள் அம்பேத்கரை பற்றி சொன்னாங்க. காங்கிரஸில் அம்பேத்கருக்கும் நேருக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்குது. அது இன்ஃபைட்டிங். அது ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆனால் பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் சித்தாந்த ரீதியிலே பிரச்சனை. அவர் சித்தாந்தத்தை ஒத்துக்க மாட்டார். இந்துவாக பிறந்த நாள் இந்துவாக மறைய விரும்பலன்னு சொன்னார்னா அது எப்படி பாஜக ஏற்றுக்கும் அதை? அதனால் அவங்களுக்கு சித்தாந்த ரீதியில் பிரச்சனை. சாதி சமுதாயம் அப்படின்னா கோல்வால்கர் சாதி அடுக்கள் இருக்கணும்னு சொன்னார். அதை எப்படி இவங்க ஒத்துப்பாங்க? மோடி ஒத்துக்க மாட்டார்ல, ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ சித்தாந்த ரீதியில் அவங்களுக்கு பிரச்சனைகள். அதனால் அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள பிரச்சனை வேறு. அது இன்ஃபைட்டிங்கு, அதுக்குள்ள பிரச்சனை. இவங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவே பிடிக்காது. ஸோ அதனால் சித்தாந்த ரீதியில் பிடிக்கும்போது அம்பேத்கர்னு எதிர்கட்சிகளெல்லாம் பேசும்போது அமித்ஷாவுக்கு கோபம் வந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவர் அடிமனசில் இருந்த பூனைக்குட்டி வெளில வந்துடுச்சு. இன்னும் பெரிய அம்பேத்கர் அவரை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா உள்ளத்தில் இருப்பது உலகத்தில் விட்டது. கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அது என்னன்னா, அது தவிர்க்க முடியாது. இந்த குழப்பத்தில் அது அடுத்த கட்டமாக அது திசை திருப்பப்பட்டது. நீங்கள் போனீங்க, முள்ளிலாம் ஏதோ கேஸ் போட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன போகும்னு தெரியாது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, பார்லிமெண்ட்டோட பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் விவாதத்துக்குமே வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லாத போது
ஒரு மக்களை பாதிக்கிற பிரச்சனை அல்லது இந்தியாவுக்கு அவமானம் ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனை, அதானி மூலமாக யூஎஸ் கோர்ட்டில் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையில் அதை பற்றின ஒரு விஷயத்தையே பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? பேசுவோம். அதனால் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் விவாதத்துக்கு ஒத்துக்கணும். முதல்ல விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டே அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் அம்பேத்கரை பற்றி சொன்னது வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த வன்மம் வெளிப்பட்டதுன்றதான் உண்மை. நீங்கள் இப்போ திசை திருப்புறீங்கன்றதான் விஷயம் ஆக்சுவலாக. அதனால் இந்த பாராளுமன்ற பிஸ்னஸ் அடிபட்டதுக்கு மொத்த காரணம் ஆளுங்கட்சி காரணம். எதிர்க்கட்சி வந்து அவங்க இந்த விஷயங்களை எழுப்புறதுக்கான உரிமை படைத்தவர்கள். அதை டேக்கிள் பண்ணுறது ஆளுங்கட்சியான உங்களுடைய பொறுப்பு. அதை இப்படி டேக்கிள் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ டிடிஎஸ்ட்டை நான் கேட்குறேன், அவர் கேட்பதில் நியாயம் இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். அதாவது நாடாளுமன்றம் என்பது மைய மண்டபத்தில் கூடுகிறவர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ராகுல் காந்திக்கும் உரிமை இருக்குது, மோடிக்கும் அதே உரிமை தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ அயல் நாட்டில் ஒரு கரப்ஷன், ஒரு பிரைப் விவகாரம் உலகம் முழுவதும் வெடித்திருக்கிறது. அதை விவாதம் நடத்துக்குன்னு சொன்னால் இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புக்கோ அல்லது இந்தியாவுடைய மோரல் கோடுக்கோ சாவரினுக்கு எதிரதில்லை. ஒன்று, மணிப்பூர் விவகாரத்தை பேசித்தான் ஆக வேண்டும். பல ஆண்டுகளாக பிரச்சனை நடக்குது. 2, இப்போ அவர் கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஆரோக்கியமான விவாதங்களையே நான் நடத்த மாட்டுறது எப்படி? பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு எந்த அடிப்படையில் அது சரின்னு சொல்லுவீங்க நீங்கள், அல்லது இல்லை சரியில்லைன்னு சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியும், சட்டசபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதுக்கு தொடங்குவதற்கு முன்னாடி எல்லா கட்சியோடையும் கூப்பிட்டு இந்தந்த விஷயங்களெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்வியை வாங்கி பதில அமைச்சர்கள்லாம் தயார் பண்ணி வச்சு தான் பாராளுமன்றம்ங்கிறது ஒன்று நடக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், பின்குறிப்பில் நீங்கள் இதெல்லாம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நான் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் பின்குறிப்பு போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்சி அமைச்சர்களை அனுப்புறீங்க, எம்பிக்களை அனுப்புகிறீங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க, சரி பாராளுமன்றம் நல்லா நடக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், பிகாசஸ்ன்னு ஒன்று கொண்டு வர்றீங்க, அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. பிபிசியை பற்றி கொண்டு வந்தீங்க, இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. ஹிடன்பர்க்கை கொண்டு வந்தீங்க, இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. எதையாவது கொண்டு வந்து சீட்டை கலைச்சி ஆடுன்னே ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தமிழக சட்டசபை எப்படி நடக்கும்னு தெரியும். தமிழக சட்டசபைங்கிறது வந்து எல்லா மாநில சட்டசபைகளை பேச வேண்டிய தமிழ்நாடு இல்லை. இல்லை நான் பாராளுமன்றம் தான், இருந்தாலும் தமிழ் பத்திரிகையாளருங்கிறதுனால நீங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, எடப்பாடி ஐயா இதை பற்றி பேசணும், 72 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இருங்க, முதல்ல இதெல்லாம் முடிச்சிருவோம், கடைசியில் கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தில் அதை கொண்டு வந்துக்கலாம். இல்லைங்க அது முதல்ல பேசணும், இல்லைங்க அப்புறம் பேசலாம், இல்லைங்க அதே பேசணும் அப்புறம் பேசிடலாம். இங்கே ஒரு வசதி என்னென்னா தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, ரொம்ப கலாட்டா பண்ணிங்கன்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க. பாராளுமன்றத்தில் அப்படி கிடையாது. அதோட என்ன தள்ளுமுள்ளாகி இப்போ பிரதாப் சாரங்கி சீரியஸ் கேஸில் இருக்கேங்கிறாரு, அது வெளியில் அட்மிஷன் இருக்கிறது, அது வெளியில். ஒரு நிமிஷம் வெளியவா உள்ள இருங்க நீங்கள் வந்து வெளியில், நான் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிற வெளியில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ரகுபதி ஐயா சொன்னார், இப்போ தான் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு, கோர்ட்லயா கொலை நடந்தது, ரோட்ல தானே நடந்தது அப்படின்ட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ரோட்ல நடந்தா நான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் போய் கேட்டுக்கணும். நம்ம திமுக வச்சு வேண்டாம், நம்ம பாராளுமன்றம். சரி, பாராளுமன்றம்ங்கிறது வந்து சில விஷயங்களை விவாதிச்சு நிறைய இந்த இதெல்லாம் கொண்டு வர போறோம். பாய்லர் பில்லை பாஸ் பண்ணீங்க, பாரதிய வைவான் வித்யா பாஸ் பண்ணீங்க, பேங்கிங் லாவை பாஸ் பண்ணீங்க, ரயில்வே, இதெல்லாம் நடந்தது, இந்த பாராளுமன்றத்தில் நடந்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பாஸ் பண்ணிங்க, 7 மணி நேரம் பேசி அப்ராப்ரிசியேஷன் பில்லு பாஸ் பண்ணிங்க, அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே இதே பாராளுமன்றத்தில் நடந்தது. கத்துறவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கூக்குலர் இருந்தவங்க, அது கரெக்டான வார்த்தையை சொல்லணுமா, அவர்களுடைய உள்ள குமுறல்களை காட்டி கொண்டிருந்தவர்கள் உள்ள குமுறல்களை அங்கே வெளியே காட்டிகிட்டு இருந்தாங்க. நாம் ஆனால் என்ன பண்ணோம், கரெக்டாக சபைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருந்தோம். 54% லோக்சபாலையும் 40% ராஜ்யசபாவும் எஃபிஷியன்சியோடு நடந்தது அப்படிங்கிறது வரலாறு. வெரி குட். 75வது வருட கொண்டாட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது சிலது ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு சபை எப்படி நடக்கணும்னு சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்? பிஜேபியோடைய மூத்த தலைவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே அதை பயன்படுத்தினாங்க? சிடபிள்யூஜி ஊழல் நடக்கும்போது, மிகப்பெரிய பிரச்சனையாக வரும்போது அதை பயன்படுத்தினாங்க. எங்கே நடந்தது? இந்தியாவுக்குள் நடந்தது. இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஊழலாக அது நடந்தது. 2G பிரச்சனை வரும்போது நடத்தினாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அமெரிக்காவில் ஒரு இடத்துல கோர்ட்டில் ஒரு மாகாணத்தில் அவன் வந்து போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கான். என்னன்னு தாக்கல் பண்ணியிருக்கான்? இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத மாநிலங்களில் ஊழல் கொடுத்ததாக
ஊழல் பணம் கொடுத்து இது மின்சாரத்தை விற்கிறதுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல நல்லா கவனிங்க, இதுல எதுவும் பிஜேபி மாநிலம் இல்ல. இல்ல, அதனால அந்த டைம்ல வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து கவர்னர் ஆச்சு. இப்ப இதை ஏன் உங்களுக்கு ஹெசிடேஷன் கேட்கறேன், ஒரு நிமிஷம் ஏன் தயக்கம் நான் கேட்டுறேன் ஒரு நிமிஷம். இப்போ அதானியை கூப்பிட்டு வந்தாச்சு பாராளுமன்றத்தில், இந்த பேர் மேலே விசாரணை பண்ண போகிறேன். என்ன விசாரணை? அங்கே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஆதாரம் எதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, மெதுவாக தான் கொடுப்பாங்க. அப்போ என்னைய விசாரிக்க போகிறீங்க. சரி, என்ன குற்றத்துக்காக விசாரிக்க போகிறீங்க? நீ மாநிலத்தில் லஞ்சம் கொடுத்த, அவங்களெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லைங்க, அவர் தியாகி செந்தில் பாலாஜி ஐயா சொல்லிட்டாரு, நாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலீங்க வாங்கலீங்கன்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் அதை மீறி பண்ணாங்க. நான் இப்போ கேட்குற அதானி மட்டும்தான். அதானி பாலாஜி பற்றி நம்ம தனி விவாதமே நடத்துறோம். நான் பேசுகிறேன், நடத்துவோம். நான் திரும்ப உங்களுக்கு நான் அதானி தானே அங்கே விசாரிச்சுட்டு இருக்கேன். இங்கே இருக்காருங்க அதானி. சரி, அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஆதாரம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலீங்க, இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ உள்ள தள்ள போகிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நைட்டே ஒன்று உள்ள தள்ளிடணும். என்ன தப்பு பண்ண? லஞ்சம் கொடுத்த. யாருக்கு கொடுத்த? இவங்களுக்கெல்லாம் கொடுத்த. அவங்க சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்களும் சொல்லலை. கிளம்பி போயான்ட்டு போய் அவன் வந்து பாராளுமன்றத்து மேலே குண்டு போட்டு போயிடுவான். ஏன்னா நீங்கள் எதையுமே விசாரிக்க முடியாது. ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் படுத்திருக்கீங்க. பிரியன் சார், இப்போ அதானியை பொறுத்தவரை மோடியினுடைய மனசாட்சின்னு எதிர்கட்சிக்காரன் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கோர்ட்டில் ஒரு தீர்ப்புண்டா ஏதோ ஒரு மாகாணத்தில் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் சொல்றாரு, குற்றப்பத்திரிகை தாக்கல் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, கூப்பிட்டா முடிஞ்சு இதுக்கு என்ன டைம் அப்படின்னு கேட்கறேன். சாதாரண இதுக்கு என்ன பேச்சு? பிடிவாரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போடுறது வேற, அங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கிரிமினல் இன்ஜெக்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். கிரிமினல் இன்ஜெக்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான். யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்ல நியூயார்க் ஈஸ்ட்னு நினைக்கிறேன், ஃபெடரல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான். யூஎஸ்ல வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அது ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இங்க அதானி பத்தின விஷயம் இல்ல, அதானி பத்தின விஷயம் என்னன்னா, அதானியோட கம்பெனில நம்ம மக்களுடைய பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. த்ரூ பேங்க்ஸ் மூலமா, த்ரூ எல்ஐசி மூலமா, த்ரூ எல்ஐசி மூலமா இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் இருக்கு. துக்ளக் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் பேசுங்க. துக்ளக் மாதிரி இருக்கவே முடியாது. நீங்க அதான் ஜோவியா பேசாதீங்க, சீரியஸா பேசிட்டு இருக்கோம். சீரியஸா பேசிட்டு இருக்கோம். லஞ்சம் கொடுத்தது மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயம் வெளியில வரணுமா வேண்டாமா? அதானியோட ஃபர்ம்ஸ்ல பப்ளிக்கோட ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் ஆயிருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அது பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட் பொறுப்பா இல்லையா? பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட். அப்ப விசாரிக்க வேண்டுமா இல்லையா? நீங்க அவரை பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நீங்க தான் பேசிட்டீங்க. பப்ளிக்கோட பணம் வந்து எல்ஐசில இருக்கு, பப்ளிக்கோட பணம் வந்து பேங்க்ல இருக்கு, பப்ளிக்கோட பணம் அதானி கடன் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு அதானி ஃபர்ம் விழுந்ததுன்னா இந்த பிரச்சனையில அந்த பப்ளிக்கோட பணத்துக்கு யார் பொறுப்பு? அப்ப பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதான் பாயிண்ட். இருக்குங்க, முடிக்கல. ரெண்டாவது வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டை பத்தி மட்டும் இல்ல, இதுல சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு பெரிய திருடன் இங்க உள்ள இருக்கான். அவன் யாரு? மத்திய அரசோட ஏஜென்சி. அவன் என்ன பண்ணிருக்கான்? எல்லாரையும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் வற்புறுத்தி இருக்கான். அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மத்திய அரசோட திருடன், மத்திய அரசு சார்பா இருக்க திருட்டு பையன். அவன் என்ன பண்ணிருக்கான்? அவனை விசாரிக்கணும். அதனாலதான் பயப்படுறாங்க, அவனை விசாரிக்கணும்னால பயப்படுறாங்க எல்லாரும். நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். இல்ல, ஒரு நிமிஷம், இது சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசுறோம். நீ தான் பேசுறீங்க. அதானி அதை அமுச்சு வச்சிடலாமே பார்த்தா. அதானி அனுப்ப முடியாது. என்னமோ ஜேடிவில வந்து அதான் நிக்கிறாரு, அங்க வந்தாருன்னு சொன்னோமா அதானி அனுப்பி வச்சிரும், பக்கத்துல உட்காந்துருக்காரு. இப்ப அதானி விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அவரை விசாரிக்க முடியாதுன்னு வந்த உடனே அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல சோரஸினுடைய ஒரு விஷயம் வெளில வருது. அவருடைய நம்ம ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் வந்து எப்படி சோரஸோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம் வருது. அதை அவங்க எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அந்த அதானி மேட்டர் அப்படியே போயிடுச்சு. ஆனாக்கா ஆனாவா அம்பேத்கரை கொண்டு வந்த உடனே அம்பேத்கரை நாம் கொண்டு வந்ததுக்கான காரணம் 75வது ஆண்டை கொண்டாடுறோம். அவர் தான் அதனுடைய காரியகர்த்தா, அண்ணல் அம்பேத்கரை தான் பேசணும். அப்போ பேசும்போது நாம் என்ன சொன்னோம்? ஐயா, என்னதான் நீ குளிச்சிருந்தாலும், இது விபூதி எட்டிருந்தாலும், நல்ல சொக்கா போட்டிருந்தாலும், நீ இன்னும் குளிக்கல, அதுக்கு பதிலாக சென்ட்டையாவது அடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி என்ன சொன்னோம்? சும்மா நீ அம்பேத்கர்னு சொல்லாத,
ஏன்னா அது போலின்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீ அம்பேத்கரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன்னு உனக்கே தெரியும். அதை சொல்லிட்டு ஏன்னா கான்ஸ்டியூஷனிலேயே பிரதமரை நீதிமதிக்கு கேள்வி கேட்கக்கூடாது, சபாநாயகர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மாற்றிட்டாங்க. அம்பேத்கர் மண்டகாஞ்சிருப்பாரு, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் நான் வாழ்க்கையிலே கொடுத்ததில்லை அப்படின்னு. அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு பதிலாக கடவுளேன்னு சொல்லியிருந்தா 7 ஜென்மத்திலோட மோட்சமாக கிடைச்சிருக்கும். ஐயா சொல்லிட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த அளவுக்கு பாராளுமன்றம் நடைபெறாமல் செலவுலாம் ஆகுதுல என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. எதிர்க்கட்சிகள் இந்திய நாட்டு மக்கள் இன்னைக்கு 2 மடங்கு மின்சாரம் கட்டினாங்கன்னா அதில் 1 மடங்கு அதானி பையில் போகுது, வீணாக போகுது. நிலக்கரியை இந்தோனேஷியாவில் வாங்கி சிங்கப்பூரில் ஒரு பில்லை போட்டு 100 ரூபா நிலக்கரியை 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதனால் இந்தியா மக்கள் வந்து அதிகமான கரண்ட் பில் கட்டுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சோலார் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆளுங்கட்சி குஜராத் உள்பட மற்ற கட்சிகளுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போய் அவங்க விற்றுட்டாங்க. 13,000 கோடி நஷ்டம்னு சொல்லி குஜராத்துடைய சிஏஜி கடந்த வாரம் சொன்னார். அதானிட்ட வாங்கினதுனால 13,000 கோடி நஷ்டம் உண்டு. இப்படி பல மாநிலங்களில், பிஜேபி மாநிலங்களில் அவங்க எந்த விதமான அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆட்சி எங்கே, அதாவது பிரதமர் மோடி சொன்னால் எல்லா பிஜேபி மாநிலம் கேட்கணும், அங்கேயும் விற்றுட்டாரு. எதை விற்றுட்டாரு? மின்சாரத்தை. இப்போ இந்த 4 மாநிலங்கள் பிரச்சனை வந்து ஏன்னா இது வெளி மாநிலங்கள், இதனால இது அமெரிக்காவில் அந்த மக்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்திய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த மக்களுக்காக, அது இந்திய மக்களாக இருந்தால் கூட அமெரிக்காவுடைய சிட்டிசன், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அரசாங்கம், அமெரிக்க பங்கு மார்க்கெட்டு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதித்துறை எல்லாம் சேர்ந்து அதை அன்றைக்கி ஒரு பிடிவாரண்டு கொடுக்குறாங்க. இதை பேசுங்கன்னு சொல்லி தான் நம்முடைய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பேச சொல்லுது. இல்லை என்ன குற்றம், அதானிங்கிற வார்த்தையை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த அரசு உருவாக்குதுன்னா என்ன சொன்னார் ராகுல் காந்தி? அதானி வேறல்ல, மோடி வேறல்ல, போதானி. 2 பேரையும் சேர்த்தா மோடி அதானினா போதானி. இதுக்கு நம்ம அத்வைதம் சொன்னால் மக்களுக்கு ரொம்ப புரியும். அத்வைதம்னா பரம்பொருள் வேற, படைப்பு வேற இல்லை, 2 ஒன்று தாங்கிறது அத்வைதம். அதே மாதிரி மோடி வேற, அதானி வேற அப்படின்னு அல்ல என்று ராகுல் காந்தி சொல்றாரு. ஆக இந்த 2 பேரும் ஒன்று. அதனால அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது மோடிக்கு வரும். ஏன்னா அவர் தான் தொடர்ந்து வந்து அதானியை கூட்டிகிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜரை கூட்டு வந்து பணம் கொடுத்தாரு. வங்காளதேசத்தில் நீங்கள் மின்சாரம் வாங்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாரு. அதன் விளைவு இன்னைக்கு வங்காளதேசத்தில் அந்த ஊழல் வெளியில் வந்திருக்கு. வங்காளதேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இலங்கையில் அதே மாதிரி மோடி கூட்டிகிட்டு போய் அதானிக்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த கான்ட்ராக்ட் பூதகரமாக வெடிச்சிருச்சு. அந்த ஊர் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. 3வது, இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவும் அதானியும் சேர்ந்து முன்னொரு இலங்கையை சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் இந்த பணத்தை வந்து நாங்கள் தரமாட்டோம், ஆய்வு செய்வோம்னு சொல்லுது. யார் சொல்கிறா? அமெரிக்கா. உடனே அதானி எங்களுக்கு உங்கள் பணமே வேணான்ட்டார். ஏன்னா எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேணான்ட்டார். அப்போ அங்கேயும் அந்த பிரச்சனை. இப்போ இந்தியா முழுக்கும் பிரச்சனை மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ளெல்லாம் பிரச்சனையாக இருக்க ஒரு அதானியை பற்றி பேசி நீங்கள் அவர் நல்லவர் சொல்லுங்க, வல்லவர்னு சொல்லுங்க, அல்லது எதையாவது சொல்லுங்கன்னு தான் மோடியை பார்த்து கேட்குறாங்க. ராகுல் காந்தி கேட்கறதுக்கு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லணும். அப்போ இந்திய மக்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருந்து பணம் அதானி பாக்கெட்டுக்கு ஏன் போகுதுங்கிற கேள்விதான் இந்த கேள்வி. இதுதான் சிம்பிள். நீங்க சொன்னது சரிதான். ஒரே ஒரு கேள்வி, ஒரு கூட்டணி தர்மத்துக்கு ஒன்று கேட்டுறேன். இப்போ இந்த 5 மாநிலங்கள் 4 மாநிலங்களில் கரப்ஷன் பிரைபு பெரிய அளவு நடந்திருக்கு. 5 மாநிலங்களில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கோர்ட் வந்து அந்த இது வந்து இட் ஹாஸ் பீன் பெண்டிங். இப்போ இது குறித்து தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? கவர்னர் ஆட்சி ஜம்மு காஷ்மீர் இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக உங்களுடைய கூட்டணியுடைய முக்கியமான கோலியேஷனுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பேசுங்க. சரி. அதிகாரி இந்த மாநிலங்களுடைய அதிகாரிகளுக்கு கொடுத்ததுங்கிறது தான் அமெரிக்கால இருந்து இதுவரை வந்த நியூஸ். நீங்க திமுகன்னு சொல்றதோ அதிகாரிகள் அவங்க சொல்றாங்க. அதிகாரிகள்னா அதிகாரி வந்து இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அதிகாரிகள் என்பது அதிகாரத்துவத்தினுடைய நெருக்கடி இல்லாமல் அதிகாரி செய்ய முடியாது. அதிகாரம் விளக்கமா சொன்னேன். ஆக்சுவலி
பாஜக மாநிலங்கள்ல குஜராத் உள்பட எல்லா மாநிலங்களுக்கும் அதானி கொடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை, எந்த கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா அவ்வளவு மாநிலங்களையும் 13,000 கோடி சொல்லியிருக்காரு. இங்க நடந்தது ஆந்திராவில் தான் பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். 1750 கோடி மீதி 100-200 கோடி 1750 கோடி. அதனால அதுல ஜம்மு காஷ்மீர் எதுவுமே கொடுக்கறதாக சொல்லப்பட்டது. ஜம்மு காஷ்மீர்ல கொடுத்தது வந்து பாஜகவுடைய கூட்டணி கட்சி. கொஞ்சம் நான் பேச விடுங்க, ஏன்னா நல்லா பேசிட்டு இருக்கோம் எல்லாமே. இதுதான் இது ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு ரவிச்சந்திர மாடியிலே நான் சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த அதானியை பேச விடாம திசை திருப்புறதுக்கு பல வேலையை அவங்க செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சாங்க? தேவையில்லாம சோரஸ் யாரு உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. உலகம் முழுக்கும் எல்லா நாடுகள்லையும் கரப்ஷன் இருக்கக்கூடாது, சிவில் சொசைட்டிக்கு வந்து வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி வந்து அங்கெல்லாம் வந்து இது நடக்கக்கூடாது, அதாவது சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒவ்வொரு அமைப்பா வச்சிருக்கவர் தான் சோரஸ். அதுல எல்லா நாடுகள்லையும் எல்லா அமைப்புகள் உள்ளவங்களும் எதிர்கட்சி இருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை நான் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதானியை பத்தி பேச சொன்னா பேசல. இதன் விளைவு என்ன ஆகி போச்சு, எங்க விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல்ல வந்து விட்டுருச்சு. அதை கேள்வி கேட்கும் சொல்ல வர்றேன். இந்த கேள்வியை கேட்கும் போது நான் என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? அதாவது அம்பேத்கர் அவர்களை வந்து இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. இதை என்ன பண்றாங்க? இதை திசை திருப்புறதுக்கு அடுத்த வேலை வந்து தள்ளு முள்ளுங்கிறாங்க. தள்ளு முள்ளு அவரே தெளிவா சொல்றாரு. ஆகே எனக்கு முன்னால ராகுல் காந்தி இருந்தாரு, பின்னால தள்ளாங்கன்னு சம்பந்தப்பட்டவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துல கை வச்சிருந்தவர் ஆஸ்பத்திரிக்கு போன தலைமுழுக்கு கட்டு போட்டது மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. சார் கட்டு போட்டுட்டாரு, அடுத்த நாள் எந்திரிச்சு நடந்து போறாரு. எதுக்கு சொல்ல தெரியும்? எவ்வளவு நீங்க அநியாயமா நீங்க சொன்னாலும், எவ்வளவு வந்து நீங்க பொய் சொன்னாலும் அது வெளியே வரும். அந்த வெளியே வந்ததுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ராகுல் காந்தி இதுக்கு மேல எல்லாம் பார்த்துட்டாரு. அவர் பாராளுமன்ற பதவியில இருந்தா தூக்கிட்டீங்க, அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டோட வந்தாருங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்வது மிக பாவமான காரியம். அதுவும் பதவியில இருந்து மனசாட்சி தொடர்றாரு. பாவமான. சரி, ஒரே நிமிஷம். ரைட். ஒன்னு முதல்ல அதானி விஷயத்துல அமெரிக்காவில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதில் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டனர். அது வரைக்கும் தான் இருக்குது. மணி ட்ரெயிலோ எதுவுமே கொடுக்கல. அந்த 54 பக்கத்தை முழுசாக நான் படிச்சுட்டேன். அதில் வந்து அதானி என்பவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்தார்னா 1985 பிஸ்னஸ் ஆரம்பித்து 2004 வரைக்கும் உங்களுக்கு 2000 நடுவில் 6 வருடம் தவிர மீதி எல்லாம் மத்திய அரசு காங்கிரஸ் தான் இருந்தது. அவர் இல்லை, நான் தான் அதையும் சொல்லிட்டேன். அவருக்கு முக்கியமான போர்ட் கான்ட்ராக்ட், அவர் உலகத்திலேயே இன்னைக்கு போர்ட் நடத்துறதுல எக்ஸ்பர்ட்னா முக்கியமான போர்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியின் போது தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் தமிழக அரசு, தெலுங்கானா அரசு, கர்நாடகா எல்லாமும் அவரை அழைச்சிட்டு இருக்காங்க. அவர் உலக அளவுல இன்னைக்கு டிரான்ஸ்நேஷனலாக வளர்ந்து வருகிறார். அதை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவிலிருந்து முயற்சி நடக்கிறது. அவர் இஸ்ரேல்ல ஐஃபா போட்டு. நான் என்ன கேட்கிறேன், ஆனா அதானிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கிற தேவை எங்க வந்து சார்? நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கிறேன், அவர் ஒரு மனிதனை தப்பு பண்ண மாட்டாரா? சரி, அவர் பகவானுடைய இன்கார்னேஷனா? இல்ல அதானி தப்பு பண்ணுவாரு, தேவப்பிரியா தப்பு பண்ணுவாரு, ஹிதாயத்துல்லா பண்ணுவாரு, டிடிஎஸ் எல்லாரும் பண்ணுவாரு. அவர் ஏதோ தவறே பண்ணாத மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்றீங்களே, நான் கேட்கிறேன் சார். அவர் மீது வழக்கு போட்டு நீங்க பண்ணுங்க. இப்போ ஐயா சொன்னாரு, அவங்க வந்து இது அதான் இவர் காட்டின மாதிரி இது சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களும் சொன்னாங்கன்னால் சிஏஜி அறிக்கையின் பேரில் போஃபர்ஸாக இருக்கட்டும், இதுவா 2G ஆக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், இது எல்லாமே சிஏஜி அறிக்கை வந்தது. அதை வச்சு பண்ணாங்க. இங்க வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்று ஜார்ஜ் சோரஸ் கொடுப்பதை ராகுல் சோரஸ் காந்தி எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை முடக்குவதாக கடந்த 10 வருஷமாக. அப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த கான்ஸ்பிரசி தியரி இட் வாஸ் மேட் பை அவுட் ஆஃப் பார்டர். கண்டிப்பாக கரெக்ட்டாக பார்லிமென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு பழைய செய்தியை எடுத்து ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில வரும், உடனே இங்க எடுத்து போடுவாங்க. பிகாசஸை பத்தி பேசுவாங்க பாராளுமன்றத்தை. ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசினால் கண்டிப்பாக வந்துச்சா இல்லையா சார்? நீங்க
அரசு உங்களுடைய போனை கொடுங்கன்னு ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரா இல்லையா? மோடி விலைக்கு வாங்கணும், இஸ்ரேல்ட்ட வாங்கணும்னு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? சார் ராகுல் காந்தியையும் என்றாமையும் உங்க போனை கொடுங்கய்யா நாங்க செக் பண்றோம் நாங்க கொடுக்காம ஓடி போயிட்டாங்க. ஸ்கூட் அண்ட் ரன் அதுதான் இல்ல ஸ்கூட் அண்ட் ரன்ங்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2G எடுத்துக்கிட்டா 122 லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு. கோல்ல என்ன நடந்தது? சரி, அவர்கள் பிரச்சனை எழுப்பிய போது என்ன விலைக்கு வித்தீங்க? சார் இப்ப அவர் சொல்றாரு 2G ராஜா வந்து கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டு நக்காத கதை, அது ஊழல் நடந்தது வந்து யாரும் மறுக்கல. இப்ப அதுக்கப்புறம் நீங்க ஏன் அதை விட கூடுதலா ₹1 கூட விக்கல? ஐயா, டெக்னாலஜி மாறும் பொழுது யூசர் ஜாஸ்தி வர்றப்ப இன்னைக்கு ரேட் தான் போடணும். இன்னொன்னு இப்ப ப்ராஃபிட் ஷேரிங்னு வந்தாச்சு. அன்னைக்கு ஏலம் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வர லாபம் ஃபுல்லா அந்த கம்பெனிக்கு போகுது. இப்ப மொத்த லாபத்துல 33% கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ அவன் என்ன டெய்லி நீங்க பேசுறப்பையும் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஷேர் போகுது. எனவே அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அடுத்தது திரு பிரியன் ஐயா சொன்னாரு கான்ஸ்டியூஷனுக்கு பிஜேபி எதிர்ப்பு இல்லைங்க ஐயா. கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தப்ப அந்த கமிட்டிக்கே அம்பேத்கரை போடுறதுக்கு நேரு காங்கிரஸ் சார்பாக நியமிக்கல. மகாத்மா காந்தி காங்கிரஸா இல்லையா? அவர் ஆர்எஸ்எஸ்ஸா? ஆர்எஸ்எஸ் கொல்லப்பட்டாருன்னு சொல்லப்படுது. சொல்லுங்க. அதற்காக ராகுல் காந்தி போய் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மனு தர்மம் இல்லைன்னு சொன்னால அரசியல் சட்டத்தை கூடாதுன்னு சொல்லி ஆர்கனைசர்ல எழுதினது யாரு? ஆர்எஸ்எஸ். அதை எரிச்சவர் யாரு? அம்பேத்கர். மனு தர்மத்தை எரிச்சவர் அம்பேத்கர். அதை போல புரிஞ்சுக்கங்க சார். கான்ஸ்டிடியூஷன்ல 3 விஷயங்கள் முக்கியங்க. லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த 3ஐயுமே ராகுல் காந்தி கடந்த 3 மாசத்துல குப்பை தொட்டி மாதிரி மதிச்சிருக்காரு. ஜனாதிபதி வந்தப்ப அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே அன்னைக்கு அவர் எழுந்து நிற்காமலும் இது தேசிய கீதம் பாடிய பொழுதும் அவர் அவமதித்தார். அடுத்தது ஜனாதிபதி ஏன் கூப்பிடல பார்லிமெண்ட்டுக்கு? தரப்புல ஏன் கூப்பிடல? இங்க புது சட்டசபை திறந்தப்பையும் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தான் கூப்பிட்டிருப்பாங்க. உங்களுக்கு நம்ம சத்துக்கு வருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஜனாதிபதியை இது பண்ணார். அடுத்தது இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதி பதவி ஏற்றப்போ அதற்கு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வரல. ஏன்னு சொன்னால் 1975 அரசியல் சாசனத்தை மிதித்து இந்தியாவிலேயே நெருக்கடி நிலையை கொண்டு வந்தப்ப அதற்கு எதிர்த்து நடந்த உச்சநீதிமன்றத்தில் 5 பேர் பெஞ்சில் இவருடைய இன்னைக்கு சஞ்சீவ் கண்ணாவுடைய அங்கிள் தான் டிசென்டிங் வாய்ஸ் கொடுத்தார். அதனால இவர் பதவியேற்புக்கு இவர் வரல. சோ ஜுடிஷியரியும் மதிக்கல. அடுத்ததாக சபாநாயகர் போகாது இல்ல, நீங்க கூப்பிடவே இல்லையா? இது கூப்பிடுற விஷயமே இல்ல சார். இதெல்லாம் ஜனாதிபதியை கூப்பிடல. ஜனாதிபதியை கூப்பிடுறது என்னென்ன ஃபங்க்ஷன் புரோட்டோகால் இருக்கு. நீங்க பொழுது போகாம கூச்சை கூவினா கிடையாது. குடிமகள் யாரு? ஜனாதிபதி தான். ஏன் நீங்க பாராளுமன்ற துவக்க விழாவுக்கு கூப்பிடல? பிரியன் சார், இப்ப இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி மீது 117, 117, 125, 131, 351, அதாவது படுகாயம் ஏற்படுத்துறது, கொலை முயற்சி, குற்றவியல் பலவந்தம், வன்முறை, உள்நோக்க செயல்பாடு. இப்போ இவங்க போட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க பிஜேபி மேலேயும் கேஸ் போடுங்க, 109 போடுங்க, அட்டெம்ப்ட் மர்டர் போடுங்கிறாங்க. முடியாதுன்ட்டாங்க போலீஸ். இப்போ இந்த மாதிரி போகிற ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு நம்ம ஊர் பாசையில் சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய டிஸ்டிங்க்ட் எமினியன்ட் ஸ்காலர்லாம் தோணுன இடம் இப்பவும் இருக்கக்கூடியாங்க ஒரு கன்னிய அவை. இந்த கன்னிய அவையை பார்த்தா நம்ம என்ன மதிப்பு, இதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு? சார், பார்லிமெண்ட்டோட அந்த என்ட்ரன்ஸில் இந்தியா கூட்டணிக்கு எம்பிக்கள் வந்து போராட்டம் நடத்தின போது அங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் உத்தரவு போட்டார். நீங்கள் வெளியில் கொஞ்சம் தள்ளி போய் நடத்துங்கன்ட்டு, வழி விடுங்கன்ட்டு. ஆனால் பிஜேபி எம்பிக்கள் மட்டும் அந்த வழியை மறிச்சுட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அது எப்படி அலோவ் பண்ணுறாங்க? எல்லாம் வீடியோவில் பார்த்தோம் நம்ம எல்லாத்தையும். ஆனால் திருப்பி காங்கிரஸ் எம்பிக்கள் போகும்போது தள்ளுமுள்ளு நடக்கிறது. நீங்கள் வழியை மறிச்சிருந்ததுனால தள்ளுமுள்ளு நடக்குது. ஏன் வழியை மறிக்கிறீங்க? அங்கே மறியலே போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு இந்தியா கூட்டணிக்கு சொல்கிற சபாநாயகர் ஏன் பிஜேபிக்கு சொல்ல மாட்டேன்றாரு? அங்கே ஏன் நடத்தினாங்க? அவங்க தப்பு இல்லையா அது? ஸோ அதனால் இவங்க போகிறதுக்காக வழி விட்டுருக்கணும். இவங்க போகும்போது வழியும் விடலை. இப்போ இந்த கேஸ் புக் பண்ணது இதெல்லாம் வந்து சரி, நீங்கள் கரெக்டு, அவங்ககிட்ட புகார் வாங்கி பண்ணீங்க. அப்போ கார்கே கொடுத்த புகாரில் ஏன் பதிவு பண்ண மாட்டேறீங்க வழக்கு? அது என்ன? கார்கே கொடுத்த புகாரில் வழக்கு ஏன் பதிவு பண்ண மாட்டேறீங்க? அவருக்கு வந்து எனக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஈக்குவலாக சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமன்ற போது நீங்கள் அவங்க கொடுக்குறதையும் பதிவு பண்ணணும்ல வழக்கை. சரி, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து திசை திருப்பறதுக்காக இந்த அம்பேத்கர் விஷயம் பெரிய டேமேஜை பாஜகவுக்கு உண்டாக்கிடுது சார். நாடு முழுக்க இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக போயிருக்காங்க. இதனால் சார் இப்போ ஒரு சின்ன கேள்வி பிரியன் சார்ட்ட. மராத்தா இது விவகாரமும் மகர் ஓட்டுகளெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது மகாராஷ்டிராவில் பட்டியலின மக்கள் அடிப்படை சராசரியாக இந்த வாக்கு சதவீதம் பிஜேபி குறையில்லை.
இப்போ நீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் அப்படியே ஹோல்டாக இருக்காங்க. அப்பா இது இப்போ இல்லை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு பார்க்கணும். இது எப்படி இதில் வந்து இந்த ஓட்டில் கிராக் ஆகும்? இல்லை இது நடந்தது இந்த விஷயத்துக்கு, அம்பேத்கர் விஷயத்துக்கு அப்புறம் நடந்தால் வேற மாதிரி. அம்பேத்கருக்கு முன்னாடி நடந்தது இது அந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகுங்கிறீங்க. நீங்க சாதாரண விஷயம் அதைத்தான் கேட்குறேன். அம்பேத்கர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு சமூக நீதி இருக்கு. தாழ்த்தப்பட்ட செருப்பை கையில் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தெருவில் நடந்து போறாங்க, அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் யார் கொடுத்தது? அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் தானே கொடுத்தது. அதெல்லாம் இல்லைன்னு மறுப்பாங்க பிஜேபி. ஏன்னா பிஜேபிக்கு அம்பேத்கர் சித்தாந்த ரீதியில் பிடிக்காது. சித்தாந்த ரீதியில் நேர் எதிர். இந்துவாக பிறந்தனால இந்துவாக சாக விரும்பலன்னு சொல்கிறதே பாஜகவுக்கு நேர் எதிரான விஷயம். அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பாஜகவுக்கு அம்பேத்கர் பிடிக்காது. வெளியில் வந்து எல்லா விஷயமும் போடுவாங்க. நான் அந்த வீட்டை சரி பண்ணேன், இந்த வீட்டை சரி பண்ணேன், அம்பேத்கர் வந்து அந்த வீட்டை சரி பண்ணேன், எல்லாம் ஓட்டுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடிப்படையில் பிடிக்காது சார். இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது. சித்தாந்த ரீதியில் எதிராக இருக்காங்க, அதை ஹானஸ்டாக ஒத்துக்க மாட்டாங்க. அம்பேத்கரோட இதுக்கு நாங்கள் எதிரின்னு ஒத்துக்க மாட்டோம். ஒத்துட்டு களமாடினா பரவாயில்ல, ஒத்துக்காத ஓட்டுக்காக வேஷம் போடுவாங்க. தான் உண்மை. சித்தாந்த ரீதியில் திராவிடம் எங்களுக்கு எதிரின்னு சொல்கிற பிஜேபி அம்பேத்கரை சொல்ல மாட்டாங்க. அம்பேத்கர் எல்லா விஷயத்தையும் பிஜேபிக்கு எதிராக தான் பேசியிருக்கார். சாதி அடுக்குகள் வேணும்னார் கோல்வால்கர். சாதி அடுக்கள் இருக்கக்கூடாது, சமநிலையான சமுதாயம் வேணும்னு சொன்னார் அம்பேத்கர். இடஒதுக்கீடு வந்து கல்வி மற்றும் சமூக மற்றும் கல்வி பிற்பட்ட நிலையில் இருக்கணும் தான் இடஒதுக்கீடுனார். இவங்க வருமானத்துக்கு அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. அதுவும் அம்பேத்கருக்கு நேர் எதிரானது. ரோஹிந்திர என்ன சொன்னார்? நரிமன் இப்போ ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இந்த வருமானத்துக்கு ஒதுக்கீடு கொடுக்கறதுன்றது அவர் சொன்னார், ரிட்டையர் ஆன ஜட்ஜு. அதனால் இவர்கள் வந்து ஹானஸ்ட்டாக வந்து பிஜேபி ஒத்துக்கணும். எனக்கு வந்து எங்கள் சித்தாந்த ரீதியிலே எங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்காதுங்க, அவர் புத்த மதத்துக்கு போயிட்டாருங்க, அவர் எங்களுக்கு பிடிக்காதுங்க, அவர் சமநிலை சமுதாயம் கேட்டாருங்க, அவர் வந்து இந்து கோடு பில் கொண்டாந்தாருங்க, நாங்களாம் அதை எதிர்த்தவங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்லாம் ஒத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஒத்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், எதிரியாக ஒத்துட்டு ஃபைட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அது 2 வேஷம் போடுறீங்களா? ரெட்டை வேஷம். ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு வேஷம், நாங்கள் தான் அம்பேத்கர் பண்ணினோம், லண்டனில் இருக்கிற வீட்டை சரி பண்ணினோம், இங்கே இருக்கிற வீட்டை சரி பண்ணினோம், அலிப்பூர் ரோட்டில் சரி பண்ணினோம். காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது வேறு விஷயம் சார். அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ். பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள பிரச்சனை சித்தாந்த பிரச்சனை. நேர்மையாக ஒத்துக்கணும். அவங்க இடைவெளிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்டு வர்றேன். சித்தாந்த பிரச்சனை தான் அம்பேத்கருக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் அல்ல பிஜேபிங்கிறீங்க. நம்ம WTDSல பிரியன் சார் ஒரு கருத்தை சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியது டொமஸ்டிக் ஒரு கன்ஃபரண்டேஷன், அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் அல்லது ஒரு குவாரல் அல்லது ஒரு டிசென்ட், கருத்து வேறுபாடு, பெரும் சண்டைகள், வார்த்தை சண்டை, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அம்பேத்கருக்கும் சுயம் சேவக் சங்கத்துக்கும் உள்ளது, பிஜேபிக்கு உள்ளது அடிப்படையான மதக்கூறு, சித்தாந்த கூறில் ஏற்பட்ட கோளாறு. இப்போ நீங்கள் ஐயா சொன்னது நான் கொஞ்சம் இல்லை நீங்கள் புக் எழுதியிருக்கீங்க, நான் கோனார் நோட்ஸ் எழுதிட்டேன். ஓகே. அதாவது காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நேருவை விட வேறு எந்த தலைவரும் உருவாகக்கூடாது, பிறக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரியான ரூட்டில் போயிடும். ஆனால் பிஜேபிக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு என்னென்னா, ஒரு நாட்டில் 2 நாடு இருக்கக்கூடாது. 370 ஒத்துக்கொள்ள மாட்டேன். யார் சொன்னால்? அம்பேத்கர் சொன்னார். ஒரு நாட்டில் 2 நாடு இருக்காது. 370 நம்ம ஆளுங்க வந்து அதை நான் முடிச்சிடுறேன், நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி ஈவே ராமசாமி ஐயா வந்து இந்த நாட்டை இப்படி 4 பிரிக்கணும் 3 பிரிக்கணும்னு பேசும்போது அம்பேத்கர் ஐயா அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. இந்த நாடு பிரிக்கப்படுகின்ற ஒன்று இல்லை, இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்ஸ்டியூஷனில் இருந்தது பண்ணோம். இது எனக்கு என்ன வேணும்னா, அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனில் எழுதினதிலிருந்து பிஜேபி எங்கேயாவது முரண்பட்டு ஒரு வேளையாவது செய்திருக்கிறதா? ஒரு விஷயம் அந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ரொம்ப தடி புக்கு, அது தூக்கிட்டு போகக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறதா உண்மை. கூடாது, செய்ய முடியாது. அவர் இல்ல, நம்ம பேசுவோம், ஃப்ரீயா பேசுவோம். அவர் கான்ஸ்டிடியூஷன்ல வருமானத்தின்படி EWS என்கிற ப்ரொவிஷன் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இல்ல நான் ஞாபகப்படுத்திடுறேன். அந்த புத்தகத்தில் எழுதியதிலிருந்து எதுவும் மாறுபடவில்லை. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 70 வருடங்களாக ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தோம். அதாவது 10 வருடத்துல இடஒதுக்கீடு எடுக்கப்பட வேண்டும். இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும், பின்னால் அது வந்து சமஸ்கிருதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னதிலெல்லாம் நாம் இன்னும் பண்ணாமல் இருக்கோம்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம்.
ஆனால் கான்ஸ்டியூஷனில் எழுதினதிலிருந்து இந்த இடபிள்யூஎஸ் எதற்காக வந்ததுன்னு சொன்னால் 70 வருடங்களாக இடஒதுக்கீடு கொடுத்தோம், பணக்காரன் ஆகிறதும் ஏழையாகவும் இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 50% அப்படியே விட்டுருங்க, மீதி இருக்கிற 50%லையும் அவங்களுக்கு பங்கு இருக்கு, அதில் ஒரு 10% மட்டும் ஏழைகளுக்கு கொடுப்போம். இது கான்ஸ்டியூஷன், இது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன்ல இல்ல அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன்ல இல்லாம இந்தியா செயல்பட்டதுன்னா எமர்ஜென்சி காலத்துல மட்டும்தான். அது எமர்ஜென்சி யாரும் ஒத்துக்கல, இல்ல இதுவும் ஒத்துக்க முடியாது, கிடையாது. ஐயா கம்யூனிஸ்ட் நண்பர்களும் காங்கிரஸ் நண்பர்களும் எழுதிய வரலாற்றெல்லாம் படிக்காம இருந்தால் நல்லது. இளைய தலைமுறைக்கு அவங்க சொன்னாங்க, நமக்கு கவலை கிடையாது சார். ஒரு பாயிண்ட் என்னன்னா வருமானத்தின் அடிப்படையில் கிடையாது, சட்டத்துல கிடையாது. அதுக்கு மறுப்பும் ரோஹின்டன் நரிமன் ஏன் சொன்னாரு சட்டத்துல சார்? ரோஹின்டன் நரிமன் ஏன் சொன்னாரு? ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்போ AK-47 கூட தான் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, பின்னாடி தேவைப்பட்டது. அதாவது புக்ல என்ன இருக்கோ அதுல இருந்து எங்கேயுமே மாறுபடல. அடிப்படையை மாற்றக்கூடாது சார். பிரச்சனை இடஒதுக்கீடுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மத ரீதியான இடஒதுக்கீடு அம்பேத்கர் சொன்னாரா? மத ரீதியான இடஒதுக்கீடை அம்பேத்கர் கொண்டு வர சொன்னாரா? சொல்லுங்க சார். கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஓபிசில கொண்டு வந்தீங்களா? அப்போ நீங்க வந்து எதை அவர் தடுத்தாரோ அதை நீங்க செஞ்சீங்க, எதை பற்றி அவர் பேசவில்லையோ அது நாட்டினுடைய நாம பண்ணோம். எந்த இடஒதுக்கீடு மத அடிப்படையில் கிடையாது சார். என்ன சார் சொன்னாங்க? பெண்களுக்கு, அதாவது இந்து சிவில் கோடை ஏன் பிஜேபி தடுத்ததுன்னா, அதாவது அன்னைக்கு இருந்த ஜனசங்கோ அல்லது பெரிய தலைவர்கள் அம்பேத்கர் பத்தி எரிச்சீங்க, அம்பேத்கர் பத்தி எரிச்சீங்க. நீங்க சொல்லுங்க சார், நான் இல்லன்னு சொல்ல, எவ்வளவு பெரிய சைஸ்னு சொல்லுங்க. கேள்வி என்னன்னா சார், அந்த அது எதுக்கு எதிர்த்தாங்க தெரியுமா? RSS பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்ப UCC யார் எதிர்க்கிறா? ஏன் எதிர்க்கிறீங்க? முரண்படுவதுங்கிறது உங்களுக்கு நடைமுறை அளவுக்கு போயிட்டீங்க. நீங்க ஒரு ஆக்சிமோரான் ஆயிட்டீங்க. இனி உங்களை கூட்டிட்டு வந்து நியாய தர்மம் எல்லாம் பேச முடியாது. ஏதோ இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய 75வது ஆண்டு இருக்கும்போது கொஞ்சம் வைத்தறிச்சல்ல சொன்னோம், ஐயா அவர் பேரெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, அவர் பேரெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, அது ரொம்ப அசிங்கம். ஒரே ஒரு கேள்விக்கு பாதிக்க பிரியன் சார்ட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்ம போறோம். அந்த அடுத்த 10 நிமிடத்துக்கான நேரத்தை முடிக்கணும். TDS நான் என்ன சொல்றேன், அடிப்படை இந்துத்துவா கூறுகள் செய்வது அனைத்தும் தப்புன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு ஹிந்துவில் நேற்று பரபரப்பான செய்தி, சுயம் சங்கத்தினுடைய தேசிய உலக தலைவர் திரு மோகன் பகாவத் சொல்றார், தேவையில்லாம பள்ளிவாசல போய் நோண்டாதீங்க கோயில். ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்ல வரீங்க? யாரை குறை சொல்றாரு? சம்பந்தம் இருக்கு. வரேன், இந்து மத தலைவர்களாக சிலர் ஆகுவான் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய புளூரிசத்திற்கு எதிரான வேலையை பார்க்காதீங்க சங்கத்தினுடைய தலைவர் மோகன் பாகவத் சொல்றாரு. ஆமா, அதுதான் நேர்மையான விஷயம், அதான் உண்மையான விஷயம். ஐயா, எந்த கூட்டத்திலும் நான் 2 வரியில அதுக்கு பதில் சொல்லுவேன். எந்த கூட்டத்திலும் தவறான சிந்தனை உள்ள, தவறான நோக்கங்கள் உள்ள, தவறான பாதைகள் இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, ராம் மந்திரோட மேட்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுச்சு, நீ ஒவ்வொரு மசூதியா கொண்டு போகாத. ஏன்னா உண்மை என்னவென்று சொன்னால் 5 தலைமுறைக்கு முன்னாடி இங்க எல்லாமே கோவில்களாகத்தான் இருந்தது. அதுக்காக நீ ஒவ்வொரு இடத்தையும் போய் சிதைச்சீங்கன்னு சொன்னா நாடு நல்லா இருக்காது. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் RSS பேசும். நாளைய நினைத்து கொண்டு தான் எப்பவுமே பேசும். அத யாரும் தப்பான எண்ணம் சொல்றாங்க, நீங்க பிரச்சனை கிளப்பாதீங்க. இத பாருங்க திரு இதயத்துல்லா, நீங்க உங்க கேள்விக்கான பதில் இன்னும் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். அப்ப சட்டத்துல வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா திருடர்களை நான் தண்டிப்பேன்னு போட்டிருந்ததுன்னா, ஏய் உன்னதான் சொல்றான்னுவீங்களா? இல்ல, அது திருடர்களை சொல்றாங்க, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களை சொல்றாங்க. சார், உங்களோட நிறைவு கருத்து இந்த தலைப்புல மோகன் பகவத் சொன்னது ஏதோ பெரிய ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்க உங்களதான் சொல்றாரு, உங்களுக்கு இல்ல கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி பேசுறீங்க. இதே மோகன் பகவத், இதே மோகன் பகவத் 2016 எலெக்ஷன், பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொன்னவர் தான். ராகுல் காந்தி சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் சார். அமெரிக்கால போய் இடஒதுக்கீடு முடிக்கப்படும் சொல்லி பேசினார். அமெரிக்காவுல அதற்கான கால நேரம் வரைக்கும் ராகுல் காந்தி நம்ம ஊழல் ஒழிப்பு தியாக திலகம் சோரஸ் பிறந்த நாளை இந்தியாவில் கொண்டாட போறோம் இல்லையா, ஊழல் ஒழிப்பு நாள்னு கொண்டாட போறோம் இல்லையா. அப்ப சோரஸ் கிட்டையும் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொல்லிருக்கணும், இனி அணு ஆயுதங்களே இல்லாத நாடை உருவாக்குவோம், இனி பாமே இல்லாத நாடை உருவாக்குவோம் பேசியிருக்கணும். உடனே சோரஸ் மறுபரிசீலனை செய்யும்படி உயர்ந்திருக்கான்.
உடைய வார்த்தைகளை RSS உடைய வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்காதீங்க. நேரத்துக்கு வந்து அவங்க பேசுவாங்க. கடந்த கால அனுபவம் இருக்கு. பாராளுமன்றம் முடக்கிறதுல அதை நடத்துறதுல வந்து ஆளுங்கட்சிக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. எதிர்க்கட்சிக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சிகள் வந்து விவாதத்துக்கு வழிவகுக்கணும். எந்த ஒரு ஆளுங்கட்சி விவாதத்துக்கு வழிவகுக்காத இருக்கோ அந்த கட்சி வந்து ஜனநாயகத்தில் வந்து பாராளுமன்ற நடைமுறையை கடைபிடிக்க ரெடியா இல்லைன்னு அர்த்தம். அது பல கட்டங்களில் நம்ம பார்த்திருக்கோம். அதே தான் இப்பவும் நடந்திருக்கு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் ஒரு விவாதம் கேட்கும் போது அதை நடத்த விடாத பண்ணிட்டு அவங்க போராட்டம் நடத்தும் போது வெளிநடப்பு பண்ணும்போது மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல. 54% தான் லோக்சபா நடந்திருக்கு, 40% தான் ராஜ்யசபா நடந்திருக்கு. கேள்வி நேரம் 10 நிமிஷம் தான் நடந்திருக்கு ராஜ்யசபால. இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கு சட்டசபை பாராளுமன்ற நடத்துறதுல. அதை வந்து பிஜேபி ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதை வந்து நடத்தி பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓடி போயிடுறாங்க. உங்களுக்கு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பல மசூதிகள் ஞானவாபிலாம் நேற்று நடக்கல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு. அப்போ மோகன் பகாவத் ஜி பேசல. அதே மாதிரி இப்போ பல்வேறு பள்ளிவாசல்களை போய் நோண்டும் போதும் பேசல. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் இனிமே நீங்க பேசக்கூடாது, 1991 அந்த சட்டத்திற்கு பிறகு இனிமேல் எந்த மசூதியிலையும் நீங்க கை வைக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே நல்ல புள்ள மாதிரி நம்ம தலைவர் மோகன் பகாவத் பேசுறாரு. இவ்வளவு வார்த்தை நல்ல வார்த்தையா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி வார்த்தை சிறந்த வார்த்தையா இல்லையா? நல்ல புள்ள ஐயா நான் உங்கள்ட்ட கேக்குறேன். நல்ல புள்ள வார்த்தை சிறப்பான வார்த்தையா இல்லையா? இது வம்பலாம் பண்ண கூடாது. உங்களோட நல்ல வார்த்தை சொல்லிட்டேன், நல்ல புள்ளேன்ட்டேன். சரி, நல்ல புள்ள மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இப்ப பார்லிமென்ட் விஷயத்துக்கு இப்ப நேரா போவோம். நீங்க அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்குள்ள விஷயம் என்ன? இன்றைக்கு பெண்களுக்கு சம பங்கு கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றத ஹிந்து கோட் பில்லு. அதை எதிர்த்தது யாரு? இதே RSS எதிர்த்தது. இன்றைய பாஜக உடைய தாய் கழகமான இந்து மகாசபை எதிர்த்தது. நம்பர் 1. யார் எதிர்த்தது? அம்பேத்கரை எதிர்த்தது. ரெண்டாவது, இந்த பல்வேறு சடங்குகள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதை எதிர்த்தது. இது மட்டுமல்ல, உங்களுக்கு 370 விஷயத்தை ஏன் சொன்னார் அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன் சவர்கார் வந்து தனக்கு எதிராக இருந்து என்னை 1952 சவர்கார் மும்பையில் என்னை தோக்கடித்ததுக்கு காரணம்ங்கிறத அவர் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கார்? அம்பேத்கர். நான் என்ன சொன்னேன்? இந்தியாவில் போருக்கு வீணாக செலவு பண்ணக்கூடாது. காஷ்மீரை வந்து இன்னைக்கு காஷ்மீர்காரர்கள் பிடித்து வைத்திருக்க, அதாவது பாகிஸ்தான்காரர்கள் பிடித்து வைத்திருக்கிறதுல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை நம்ம எடுத்தால் அது நமக்கு சேரும். நாட்டில் 2 பேருக்கு சண்டை வராது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது 370க்கு வேலை இல்லைன்னு சொன்னாரு. இதுதான் அம்பேத்கர் சொன்னது. அன்னைக்கு அவரை எதிர்த்து அவரை தோற்கடித்தது சவர்கார்னு அவர் கையால் எழுதி வச்சிருக்காரு. நம்பர் 2. அதோட திரு டாங்கே பேரையும் எழுதியிருக்காரு. அதையும் நான் சொல்லி ஆமா, அது அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. 3வது, உங்களுக்கு நன்றாக தெரியும், RSS தொடர்ந்து அவரை எதிர்த்தார். இந்து ராஷ்டிரம் என்பது கூடாது, இந்தியாவாக இருக்க இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும், இவர்கள் செய்வது இந்த நாட்டுக்கு அழிவுன்னு சொன்னார். அதை RSS பிஜேபி எதுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு விஷயம் வந்து அவசியம் தேவைன்னு சொன்னார். ஏன் தேவைன்னு சொன்னார்? அது மத ரீதியாக சொல்லலை. எந்த மதத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த சமூகங்களுக்கு கைதூக்கி சொன்னார். அதனால தான் உச்ச நீதிமன்றத்துக்கு இங்க இருக்கக்கூடிய உச்ச சாதியை சேர்ந்த சிலர் போய் தென் மாநிலங்களில் இருந்த இடஒதுக்கீடை பறித்தார்கள். அதை உடனே தந்தை பெரியார் வந்து தந்தை பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட சொன்னார். காமராஜர் நேருகிட்ட சொன்னார். நேரு 1951 முதல் சட்ட திருத்தத்தை திருத்தினார். அந்த சட்ட திருத்தத்தினால இன்னைக்கு இந்துக்களில் பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு OBCக்கு SCக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த பெரும்பாலான நன்மைக்காக உருவாக்கப்பட்டதான் முதல் சட்ட திருத்தம். ஆனால் மோடி அவர்களுடைய சட்ட திருத்தம் பூரா மோசமானது. இதை செஞ்சுக்கிட்டு நேரு தவறா பேசுறாரு. அடுத்தது, ஆனால் இன்னொன்று, அம்பேத்கருடைய கொள்ளையும் கான்ஸ்டியூஷனையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி EWSக்கு ஆதரவு கொடுக்குத, பாம்புக்கு தலையும் வாழையும் காட்டுத. கொண்டு வந்தது, அதை ஏற்பாடு பண்ணது பாஜக. அது தெரியும். என்ன சொல்ல வரேன், ஒரு அரசு கொண்டு வருது, அந்த அரசு கொண்டு வரும் பொழுது அந்த இதை பரிசார்த்தம் பண்ணி தான் பார்க்கணும். அதை வந்து சரியா சரின்னு சொல்லல. நான் சொல்றேன். அது மட்டுமல்ல,
அதாவது சிஏஏ கொண்டு வந்துச்சு. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் 23 என்ன சொல்றது, நாம எல்லாரும் சமம்ங்குது. இந்தியாவில் இந்து முஸ்லீம் எல்லாம் சமம்ங்கிறது தான் இந்தியாவுடைய அடிப்படை. அதை இது பண்ணி முஸ்லீம்களுக்கு விரோதமா செய்யறது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு விரோதமா அம்பேத்கர் தான் சொல்றேன். அம்பேத்கருடைய இது வந்து கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை ஒண்ணா தகர்க்குது மோடி அரசு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஈழ தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை கூடாது, முஸ்லீம்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தா கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது. அதுவும் அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கர் உருவாக்குறதை எதிர்க்கிறது. இப்படி இந்தியாவுடைய பெரும்பாலான மக்களாகிய பெண்களுக்கு எதிராக, அதுவும் இந்துக்கள் தான் 80% இருந்தாங்கன்னா 80% இந்துக்களும் பெண்கள் தான், அந்த பெண்களுக்கு எதிராக இருப்பதும் மோடி அரசு அல்லது பிஜேபி. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும், பெண்களுக்கு மூணில் ஒரு பெண்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலா இன்னைக்கு தேவையில்லாத சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு புதிய சென்சஸ் எடுத்ததுக்கு பிறகு ரீஓரியன்டேஷனுக்கு அப்புறம் தான் வரும். அந்த சட்டத்திலேயே குறிப்பிட்ட அடுத்ததாக எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் ரெண்டையும் வந்தது. எஸ்சி எஸ்டி இது வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் என்ற மண்டல் கமிஷன் அறிக்கை 80 கொடுத்ததுல இந்திரா காந்தி 4 வருடமும் பின்னால் 5 வருடம் ராஜீவ் காந்தியும் அதை கொண்டு வரவில்லை. விபி சிங் வந்த அப்புறம் தான் வந்துச்சு. விபி சிங் வந்து வரும் வரை 56 இறந்த அம்பேத்கருக்கு 89 வரை பாரத் ரத்னா கொடுக்கவில்லை. சஞ்சீவ் காந்தி சார் அதுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது பிஜேபி. மண்டல் கமிஷனுக்கு நாங்க ஆதரவு, மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததும் பாஜக அதை எதிர்த்து மண்டல் கமிஷனை எதிர்த்து 1.5 மணி நேரம் ராஜீவ் காந்தி பேசியது பாராளுமன்றத்தில் குறிப்பில் பேசியது. ஆட்சி இழப்பதற்கு காரணம் மண்டல் கமிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். மதவாரியாக அரசியல் சாசனத்தையே சிதைத்தது ஷாபானு வழக்கில் ராஜீவ் காந்தி. அதை பண்ணின உடனே இந்துக்கள் வெறுக்கிறார்கள் என்று இங்க மந்திரை திறந்து விட்டதும் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி. ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் பற்றி சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார், இந்துக்களுக்கு மிக முக்கியமான கோவில்கள் 3, அது 3ஐ கொடுத்து விட்டால் நிச்சயமாக 5 வருடம் முன்பு அவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய நோக்கம் அப்ப போய் சொல்லி இருக்காரா? 5 வருஷத்துக்கு முன்ன ஒன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு? பாபர் மசூதி மட்டும் அது மட்டும் ராமர் கோயில் என்பது இந்து சமூகத்தில் ஒட்டுமொத்த நம்பிக்கையாக இருக்கிறது, இது மட்டும் போதும்னு சொன்னது யாரு? நீங்க என்ன புதுசா பேசியிருக்கார். பகவான் ராமர் அவதரித்த இடம், பகவான் கிருஷ்ணர் அவதரித்த இடம் காசி, இந்த 3ஐயும் மீட்பது நீதிமன்றம் சொன்னதுனாலதான் வாயை பொத்திட்டு நீதிமன்றம் 1992 வந்த சட்டத்தை சொல்லியிருக்கு. அது பாராளுமன்றம் பாஸ் பண்ணது. ஒரே நிமிடம் அவருடைய செயல் இந்த இருக்கு. பாகவத் என்ன சொல்றாரு? ராமர் கோயில் மட்டும் புரிந்து போன விஷயம் நீதி எதுவும் கிடையாது சொல்றாரு. நீங்க புதுசா நீங்க என்ன சொல்றீங்க? மதுராவை சொல்றீங்க, புதுசா சொல்றீங்க. மோகன் பகவத் எதுக்குறாரு? டாபிக் டைவர்ஷன். நான் சொன்னது இன்னைக்கு அவர் சொன்னதை அவர் சொல்றாரு. நியாயம். அன்னைக்கு என்ன இன்னைக்கு இல்லன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு இல்லன்னு சொல்றேன். இன்னைக்கு மோகன் பகவத் இன்னைக்கு சொல்றாரு. ஒரு மனசு உண்மை இல்ல. ஒரு சீக்கிரம் சுருக்கம். நேரம் முடிஞ்சது. அடுத்தது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல எஸ்சி சீட்ல ஒரு கிறிஸ்தவர் ஜெயிச்சார்னு இது டிஸ்குவாலிஃபை ஆகி அதுக்கு அப்புறம் ஒரு வழக்கில் தப்பிச்ச இது கோடிக்கண்ணில் சுரேஷ் தான் சபாநாயகருக்கு நிறுத்துறாரு. சோ அவருக்கு சட்டம் மீது மதிப்பு இல்லை, எஸ்சி எஸ்டிகளுக்கு மதிப்பு இல்லை. முஸ்லிம் ரிசர்வேஷனை ஆந்திர பிரதேஷ் பாஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது ஸ்டே இருக்கு. இப்ப கர்நாடகால இன்னைக்கு கொண்டு வருவேன்னு திருப்பி இடஒதுக்கீடு வரலாறு. நான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என் பேர் சொல்லி தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. கேரளாவில் ஏற்கனவே 1960கள்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் 1991 இருந்து இருக்கு. சமீபத்தில் ஆந்திராவில் இருக்கு. சொல்றீங்க இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பத்தி நிறைய பேசணும், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அது வந்து ஒரு நீண்ட தலைப்பு. நமது நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் பிரியன், டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இதாயத்துல்லா காங்கிரஸின் சார்பாக ஐயா தேவப்பிரியா உங்கள் அனைவருக்குள்ள பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.